வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இன்றைக்கி நம்ம திருவெண்கடரோட திருப்பூட்டும் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இப்போ ஊஞ்சலில் இருந்து மேலே மேடையில் திருவெண்கடரையும் சிவகலையும் வளையம் உட்கார வச்சுட்டாங்க தூக்கி. அங்கே இப்போ ஐயர் அந்த என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. மந்திரஹீனம் பிரியாஹீனம் பக்திஹீனம் ஜலாதிபா யத்ரோஜிதமயாதேவ பரிபூரணந்ததஸ்துதே புண்ணியாகவாதிர ஜவகர். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திரும்ப தெரியுது பாருங்க. நான் ஒரு பிங்க் கலர் கூட அதுக்குள்ளே குடைக்குள்ளே தான் நிற்கிறேன். இப்போ அந்த ஐயர் என்னென்ன மந்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதியும் அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரனானவர் உயிர்களை உய்யும் பொருட்டு பல திருவிளையாடல்களை இந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய திருவெண்கடருக்கு அதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த காப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. மழை, பயங்கர மழை. எல்லாம் சீக்கிரம் இறைவனாருக்கு இப்பொழுது கல்யாணத்துக்குண்டான முகூர்த்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய திருமண வேட்டி, அந்த திருமண புடவை இப்பொழுது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. सर्वमंगल मांगल्ये द्वे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते शिवा शिवा धामनि धारारे सर्वश्रेयान् भवतिदाय உண்டான திருமாங்கல்யத்திற்கு இப்பொழுது பூஜையாக நடைபெறுகிறது. அனைவரும் இந்த சமயத்திலே பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாங்கல்ய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாங்கல்யத்தை பூஜை பண்றதுக்கு யாரெல்லாம் விவாகமாக வேண்டி நம்ம ஆலயத்தில் வந்திருக்கீங்களோ அவங்க இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணுகிறது. இந்த மாங்கல்ய பூஜையானது இப்பொழுது நடைபெற போகிறது. எல்லாரும் சமயத்துல நன்றாக பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம முறைப்படி கருத்து தக்கணுங்கிறதுக்காக கண்டமானிக்கம் சுத்தியாசி அவர்கள் மட்டும் முயற்சி எடுத்து ஒரு 4 பவுன் போட்டி இதெல்லாம் செய்து கொடுத்தாரு. அவர்கள் மேலும் இந்த சாமிக்கு நாளை முறைப்படி செய்ய வேண்டிய எல்லாம் செய்து கொடுத்தாரு. மாங்கல்ய காரணமாக நடைபெறும் சிவாச்சாரியர்கள் மக்கள் மாங்கல்யத்தை எடுத்து காமிப்பாங்க. எல்லாரும் 2 கட்டில விட்டீங்க. எம் சுந்தரேய நாமம் பக்தம் நாற்பதாவது திருமாவளவன் தாரண சமயத்தில் எம் சுந்தரேய நாமம் கந்தம் நாற்பதாவது சமயத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணாமோ அதை விட நடக்கும் அப்படின்னு காமிச்சோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுகிறது. ஐயோ, தலை சொல்லி அப்படியே கொஞ்சம்